திருடனை பெற்ற தாய் எப்படி நல்ல புள்ளன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 28 வருட தனிமை அப்படின்றார். அது ஏன் அந்த இடத்துல எழுதுனான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தனிமையான பெண் தான் இந்த கொட்டுக்காளி. இவருடைய சினிமா பார்வை ரொம்ப டிஃப்ரெண்டானது. இந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய எழுத்தாளர் என்று சொல்லப்படுகிற காப்ரியல் கார்சியா மார்கோஸனுடைய ஒரு கதை, அவருடைய கலெக்டட் ஸ்டோரிஸ்லேயே மிகச்சிறந்த கதை. இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கதையில் ஒரு 10 கதையில் அதையும் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் டியூஸ்டே சீஸ்டா, அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையினுடைய மதிய தூக்கம் அப்படின்ற ஒரு கதை. ஒரு தாயும் அவருடைய குட்டி குழந்தை, ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் போயிட்டு ஒரு சர்ச்சில் மகனனுடைய கல்லறை எங்கே இருக்குன்னு கேட்டு போகிறான் அந்த தாய். அப்போ அந்த பாதிரியார் சொல்கிறார், அந்த ரெஜிஸ்டரை கொடுத்து அதில் சைன் போட சொல்கிறாரு. அந்த தாய் சைன் போடுறான். அப்போ அவர் கேட்குறாரு, ஏம்மா இப்படியாப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்ற அப்படின்றாரு. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷாக காப்ரியல் கார்சியா எழுதுகிறார். அந்த மனிதன், அந்த மகன் அந்த ஊருக்கு வந்திருக்கான். ஒரு நாள் இரவு ஒரு கதவை உடைக்கிறான். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெண் தனியாக இருக்கிறாள். அவளுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒரு திருடன் கதவை உடைக்கிறான்னு. நல்ல மழை வேறு. அந்த பெண் ஒரு துப்பாக்கி எடுக்கிறான். அந்த துப்பாக்கி எப்படின்னா ஒரு 100 வருடங்கள், ஒரு 50 வருடங்கள் யூஸ் பண்ணாத ஒரு துப்பாக்கி. யாரோ தாத்தாவோ யாரோ உள்ளே வச்சுருக்காங்க. அது மட்டும் தெரியுது. சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அந்த துப்பாக்கி தொட்டதே கிடையாது. துப்பாக்கி கண்டா பயங்கர பயம். வேறு வழி இல்லாமல் உள்ளே வந்தவன் ஒரு வேளை கொன்னுறான், திருடிட்டு ஒரு வேளை கொன்னுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தில், அவன் யாருன்னு தெரியல, அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அந்த கதவுக்கு நேராக நிற்கிறான். கை உதறது. அந்த கதவை உடைச்சிட்டு வந்தால் எவ்வளோ உயரத்தில் வருவான் எவ்வளோ அப்படின்ற மாதிரி அவன் வயிற்றை நோக்கி அந்த துப்பாக்கியை அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கான். கை உதறது. அப்போ காப்ரியல் கார்சியா எழுதுகிறாரு, அந்த கை உதறலுக்கு காரணம் பயம், 28 வருடங்கள் தனிமை அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவன் கையெழுத்து போடும்போது அந்த கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி புள்ளை ஏன்பா பெத்தன்னு கேட்கும்போது தாய் சொல்கிறான், என் புள்ள ரொம்ப நல்ல புள்ளன்றான். நண்பர்களே, ஒரு பெரிய கேள்வி வரும், திருடனை பெற்ற தாய் எப்படி நல்ல புள்ளன்னு சொல்கிறான் அப்படின்றது நீங்கள் அந்த கதையை படிக்கணும். ஒருவேளை தாய்க்கு எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் நினைக்கிறேன். இந்த சமூகம் நிறைய குழந்தைகளை நிறைய தாய்கள் பெற்கிறாங்க. எல்லா தாய்களுக்கும் தன் மகன் அல்லது அந்த ஆண் நல்லவனாகவே இருக்கிறான். கை உதறலுக்கு காரணம் தன்னை கொலை செய்து விட போகிறான் ஒருவன் அப்படின்ற பயம். அதுக்கப்புறம் 28 வருட தனிமை அப்படின்றார். அது ஏன் அந்த இடத்துல எழுதுனான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தனிமையான பெண் தான் இந்த கொட்டுக்காளி. ஆக்சுவலாக கீழே ஒரு சப்டைட்டில் போட்டிருக்காங்க, ரொம்ப எனக்கு உடன்பாடே இல்லை. an adamant கேர்ள்னு. இன்ஸ்டெட் ஆஃப் that they would have put an adamant society அப்படின்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன்.